ஒண்ணும் இல்லைங்க. வெறும் பயலா இருக்கிறவனை பெரும் பயலா மாத்துறது காசு தான். நாக்பூர்ல ஒருத்தன் டீ வித்துட்டு இருக்கான், ஒரு தள்ளு வண்டியில. இந்த தள்ளு வண்டியில விற்கிறவட்ட நம்ம போய் டீ சாப்பிடுவோமா? இப்போ புலவர் மாதிரி ஒரு மாபெரும் அறிஞர் போவாரா? இது நல்லா இருக்காது தம்பி, இங்கெல்லாம் வேண்டாம் தம்பி சொல்லுவார்ல. ஆனா பில் கேட்ஸ் அங்க போய் டீ சாப்பிட்டது உலகம் முழுக்க பெரிய பிரபலமானது. அன்னைக்கே அந்த டீ விற்கிறவன் பெரிய ஆள் ஆயிட்டான். உள்ளூர்ல இருக்கிற அத்தனை விருது வாங்கியிருக்கிறார் அவர். அந்த டீ பக்கத்துல ஏதாவது டீ வேணும்னா ஒரு டீ கடையில் போய் சாப்பிட்றாருன்னு வைங்க, எவனாவது ஒருத்தன் புலவர் டீ சாப்பிட்ட கடை, தமிழ் புலவர் டீ சாப்பிட்ட கடைன்னு போர்டாவது வச்சிருக்கானா? ஒரே ஒரு பணக்காரன் வந்து ஒரு டீ தான் சாப்பிட்டான். காசு கொடுத்தானோ கொடுக்கலையா அது வேற தெரியல. கொடுத்தாருன்னு சொல்றாங்க. டீ காசு கொடுத்துருப்பார், டாலர்ல கொடுத்துருப்பார். ஆனா ஒரு பணக்காரன் வந்து நின்ன இடத்தை தொட்டு கும்புறானையா. காசு தான் உங்களை, உங்க இடத்தை தீர்மானிக்கும், உங்க அந்தஸ்தை தீர்மானிக்கும், உங்க உயரத்தை தீர்மானிக்கும். வாழ்க்கையில் இருக்கிற ஸ்டேட்டஸை உருவாக்கி தருவது பணம் தான்.